நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், அரை அமைப்பினுடைய நிர்வாகிகள், வாலண்டியர்ஸ் மற்றும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் நிகழ்ச்சி எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம அரண் அந்த அமைப்பினுடைய 3வது ஆண்டு விழா, 4வது பிறந்த நாள் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிறந்த நாளுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், ஹாப்பி பர்த்டே அரண், ஹாப்பி பர்த்டே அரண், ஹாப்பி பர்த்டே அரண். இந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆச்சு. என்ன அப்படின்னா, 3 years கம்ப்ளீட் ஆனோடனே என்ன பண்ணுவோம், குழந்தை பிறந்து 3 years கம்ப்ளீட் ஆனால் ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் இல்லைங்களா? ஸோ 3 years கம்ப்ளீட் ஆனோடனே நேராக எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸோ நாம் இங்கே நம்ம அட்மிஷன் போட்டுட்டோம். ஸோ அதனால் அவங்களுடைய ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பெற்றோர்களுடைய ஆதரவோடு வளரும்பொழுது பள்ளியில் சேர்க்கும்போது பள்ளியோட ஆதரவும் இருக்கும். ஸோ இந்த குழந்தைக்கு இந்த பள்ளியோட முழு சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி இந்த குழந்தைங்க வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றதுல பெருமையாக இருக்குது. ஸோ இந்த குழந்தை பிறந்த 3 ஆண்டுகள் ரொம்ப சிறப்பாக வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நிறைய வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து, பெற்றோர்கள் எல்லாமே சேர்ந்து, உறவினர்கள்லாம் சேர்ந்து நல்ல உணவளித்து, நல்ல ஊக்கமளித்து, நல்ல போஷாக்கோட வளர்த்து ரொம்ப ஒரு பெருமை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அரண் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆரம்ப நாள் முதலே பார்த்து கொண்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்வுலையுமே வந்து ஒரு தனித்துவம், ஒவ்வொரு பிரிவாக தன்னுடைய துறைகளை பிரித்து அந்த துறைக்கான ஹெட், அதுக்கேற்ற வாலண்டியர்ஸ், அவங்க தனியான விஷயங்களை பண்ணி ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட், இப்படி ரொம்ப அற்புதமாக இந்த அரண் அமைப்பை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸ் மற்றும் நிர்வாகிகளுக்கு எனது பாராட்டுக்கள். ஸோ வாலண்டியர் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு சமுதாயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சமுதாயத்துக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அதிகமான நபர்களை பார்க்கறது அப்படின்றது ரொம்ப அபூர்வமான விஷயம். இதில் 200க்கு மேற்பட்ட நபர்கள் இங்கே வந்து வாலண்டியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வாலண்டியர் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது நாமளும் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கனால இல்லையா? சமுதாயத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், எதுக்கு இந்த வேலை உங்களுக்கெல்லாம், அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்தோமா, நம்ம வீட்டை பார்த்தோமா, நம்மளை பார்த்தோமா போனோம் இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்திலேருந்து கேட்கக்கூடிய குரல், நம்ம குடும்பங்கள்லேருந்தும் கேட்கக்கூடிய குரலாக இருக்கும். குடும்பத்தை பார்க்க மாட்டேன், நீ பாட்டு லீவுனா வேலைக்கு எடுக்க வேறு வேலை கிளம்பிடுற, ஈவினிங் வீட்டுக்கு வந்த வேலை விட்டு வேலை வந்தால் சமுதாயத்தில் ஏதோ பண்ணுறேன்னு நீ கிளம்பிடுற, நீ பண்ணி தான் சமுதாயம் பெருசாக ஆக போதா இப்படின்ற ஒரு கேள்விகளோட நாம் இங்கே பயணிச்சுட்டு இருப்போம். இங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. என்னன்னா, இது கூட ஒரு சீக்ரெட் தான். அதாவது நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கூட சேர்ந்து வாலண்டியருக்கு கூப்பிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய வாலண்டியர்ஸை பார்க்குறேன். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, அம்மா, அப்பா எல்லாருமே கூப்பிட்டு, பசங்களையும் கூப்பிட்டு வந்து வாலண்டியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்குறேன். பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த மகான் ராமானுஜர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ கடவுளுக்கு நம்ம வணங்குறோம், அவருக்கு நிறைய சேவைகள் பண்ணுறோம். இப்படி சேவைகள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு யார் சேவை பண்ணுறாங்களோ அவங்க தான் முதன்மை பக்தராக பார்க்கப்படுறாங்க அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார். அந்த மாதிரி அது என்ன அப்படின்னா, மனிதத்துவத்துக்கு நாம் வந்து ஏதாவது ஒரு சேவை செய்யணும், அந்த சமுதாயத்துக்கு நாம் சேவை செய்யணும், கடவுளை வழிபடணும், அது மட்டுமே விஷயம் இல்லை, சமுதாயத்துக்கு நாம் என்ன விஷயம் பண்ணுறோமோ அது கடவுளுக்கு செய்யக்கூடிய காணிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை ராமானுஜர் இங்கே வைக்கிறாரு. அந்த விஷயங்களை முன்னெடுத்து நம்ம அரண் டீம் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், நிறைய யோகங்கள் சொல்கிறார், என்னை வந்து அடைவதற்கு நிறைய வழிகள் இருக்கு. பக்தி யோகம், ராஜயோகம்,
கர்ம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க கர்ம யோகத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். சமுதாயத்துக்கான எனக்கு எந்த பிரதிபலனும் இல்லாம சமுதாயத்துக்கு நாம நிறைய விஷயங்கள் செய்தா நாம நேரா பரமாத்மாவே போய் அடைவோம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வில் லட்சியம். மனிதனோட வாழ்வில் லட்சியம் கடவுளை அடைவது. ஸோ நாம இந்த வழியில பயணிச்சு நாம போய் கடவுளை அடைவோம். ஸோ அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும். இந்த அமைப்பு இன்னும் பறந்து விரிஞ்சு இந்த ஸ்ரீபெரும்புதூர் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இப்படி என்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உருவாகணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல ஆரோக்கியமும் கொடுக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி.